அதான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ரெக்வசிஷன் இல்லாட்டி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த யூசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரோல்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. ஸோ நான் என்னென்ன ரோல் தேவைப்படுங்கிறது சொல்றேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரெக்வசிஷன் பார்க்குறோம். ஸோ அதனால உங்களுக்கு ரெக்வசிஷனுக்குள்ள ரோல்ஸ் என்னென்னங்கிறது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசீவிங் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கு ரிலேட்டட் ரோல்ஸ் என்னென்ன தேவைப்படுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ பிஃபோர் தட், இப்போ நீங்க இந்த செக்யூரிட்டி கன்சோல் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க புதுசாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷனோ இல்லாட்டி ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்களை அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளெயின் இன்ஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஒரே ஒரு லாகின் மட்டும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாகின்ல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரோல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு செட்டப் பண்ணுறேன். இப்போ ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி இன்வென்ட்ரிக்கோ ஒரு செட்டப் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு இந்த ரோல் வேணும். ஸோ எங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ இந்த ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோல் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த ஆப்ஷன் பார்க்க முடியும். நம்பர் 1. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செக்யூரிட்டி கன்சோலில் ரோல் அண்ட் யூசர்லாம் பார்க்கணும் இல்லையா, இதுக்கு வந்துட்டு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். ஸோ இந்த ரோல் இருந்தால் தான் வந்துட்டு என்னால் இது பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் ஒரு யூசர் புதுசாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் யூசர் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது உங்களோட நேம் கொடுத்துருங்க. நேம் கொடுத்துட்டு யூசர் நேம். ஸோ யூசர் நேம் இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்ட் தான் நீங்கள் லாகினுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது ஆட் ரோல். ஸோ இதில் ஆட் ரோல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு எம்ப்ளாயி, பிகாஸ் நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தால் தான் டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா யூசரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் யூசரு, இன்னொன்று வந்துட்டு எம்ப்ளாயி யூசர். ஸோ எம்ப்ளாயி யூசரில் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். அதை சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் கிரியேட் பண்ணுறது அதில் தான். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் யூசரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்துட்டு நமக்கு டெஸ்ட்டுங்கிறதுனால எல்லாமே கொடுத்துருக்கோம் நம்ம. பட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் யூஸ்வலாக எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்க மாட்டோம். எம்ப்ளாயிஸுக்கு அட்வான்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெக்வசிஷன் பார்க்குறதுனால சொல்கிறோம், அட்வான்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ரெக்வஸ்டர். இதுதான் உங்களுக்கு ரெக்வசிஷன் கிரியேட் பண்ணுறக்கூடிய ரோல். ஓகேங்களா? ஸோ இதில் இது பார்த்துக்குங்க, இந்த கோட் இருக்கு இல்லையா, ஸோ கீழே இருக்கிறது உங்களுக்கு ரோல் கோடு. ஸோ கோடு வந்துட்டு ஓஆர்ஏன்னு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ஓஆர்ஏன்னு ஸ்டார்ட் ஆகலைன்னா உங்களுக்கு அது கஸ்டம் ரோலாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா பிஓஆர்ன்னு இருக்கு இல்லையா, இதில் இருக்க உங்களுக்கு பிஓஆர்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓஆர்ஏ இல்லாமல் தான் பண்ணணும். இப்போ நம்ம கஸ்டம் பண்ணும்போது ஓஆர்ஏல ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னா முடியாது, ஆரக்கிள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு ஓஆர்ஏல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இது ஸ்டாண்டர்ட் ரோல். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ரோல் வந்துட்டு இந்த யூசருக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ அட்டாச் பண்ணிட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த யூசர் கிரியேட் ஆகிடும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது இன்னொரு யூசர் லாகின்லேருந்து பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த யூசர் லாகின் யூசர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ராஜு. ஓகே, ஸோ நான் இந்த யூசர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த யூசருக்கு நம்ம அங்கே அட்டாச் பண்ண அட்வான்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அந்த ஆப்ஷன் கொடுத்துறோம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோலும் ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் ரோலும் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போது இது மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது உங்களோட இதுதான். ஸோ இப்போ நீங்கள் இப்போவே கொடுக்க போகிறீங்களா இல்லை செட்டப் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான். பட் செட்டப் பண்ணுறக்கு உங்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கன்சல்டன்ட் ரோல் இருந்தாலே போதுமானது. பட் ஃபார் சேஃபர் சைட் நான் இப்போவே கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கும். ஸோ இப்போ அந்த ரோல் கொடுத்தீங்கன்னா உங்களால் பர்ச்சேஸ் ஆர்டர் கூட கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓஆர்ஏன்னு இருக்கிறதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போது என்னால் ரெண்டு ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஒன்று ரெக்வசிஷன், இன்னொன்று வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ ப்ளஸ் இப்போ நான் ரிசீவிங் ஏஜென்ட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால் ரிசீவும் பண்ணிக்க முடியும். ஓகே,
ஸோ இப்போதைக்கு கொடுத்துட்றேன். ஸோ ப்ராப்ளி மோர் ரோல்ஸ் வேணுன்னா நீங்கள் லேட்டராக வந்து கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரோல் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு யூசர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ரோல் அசைன் பண்ணியிருக்கோம். பட் இந்த ரோலுக்கு எந்த என்டிட்டி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இன்னும் சிஸ்டமில் ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகே, ஸோ இப்போது நீங்கள் அது பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போகணும். போயிட்டு இப்போ இதில் ஒரு சில கான்ஃபிகரேஷன் செட்டப்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த செட்டப்ஸ் எல்லாம் முடிச்சாதான் என்னால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை எடுத்துக்கணும். நம்ம அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம், அது எதுக்காக பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதனால் அந்த பார்ட் நான் திருப்பி சொல்லலை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், இல்லாட்டி நான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் ஸ்க்ரீன். எல்லா மாடியூலுக்குமே வந்துட்டு நீங்கள் இதில் இருந்து தான் செட்டப் பண்ணணும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டிங் ஹப்பு, அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங், ஆர்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ இதில் நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் செட்டப் நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுறோம். பட் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்வென்ட்ரி கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இன்வென்ட்ரி கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் வருவாங்க. ஸோ நம்மளதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்வென்ட்ரி கொடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நான் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வென்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் பிளான். ஓகே, ஜஸ்ட் ஒரே நிமிஷம், சாரி.
Yeah. ஓகே. ஸோ அதுதான். இப்போ நம்மளோட ஸ்பெசிஃபிக் மாடியூல் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டு, 2வது பார்த்தீங்கன்னா, இங்கே இன்வென்ட்ரின்னு வரும். அதாவது சப்ளை செயின், மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை செயின் இருக்கு இல்லையா? இதில் தான் நமக்கு இன்வென்ட்ரி டிரான்சாக்ஷன்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இன்வென்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சேம் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் மட்டும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஐட்டம் கிரியேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ பட் இப்போ நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இருக்கணும். அதை நான் உங்களுக்கு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? இப்போ ஐட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு லொக்கேஷனில் இருக்கும் நமக்கு. அந்த லொக்கேஷனை தான் வந்துட்டு நம்ம இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். அப்போது அது நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஐட்டம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட ஐட்டமாக நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். இப்போது இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெட்ஜர் இதெல்லாமே ஃபைனான்ஸ் டீம் செட் பண்ணியிருப்பாங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரைமரி லெட்ஜர்னு சொல்லிட்டு அந்த நேம் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணும்போது இந்த இன்வென்ட்ரி ஆர்க்குக்கு இதுதான் ப்ரைமரி லெஜர்னு சொல்லிட்டு செட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பிஃபோர் தட் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன்ஸ் சார்ட்னு சொல்லுவோம். ஸோ இது நிறைய ஃபைனான்ஸ் திங்ஸ் வரும். ஃபைனான்ஸ் அண்ட் ஹெச்எம் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்கு இல்லையா? ஸோ அது வரும். பட் நம்ம வந்துட்டு பேசிக்லி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு எந்த டீம்கிட்ட வந்து என்ன டேட்டா நம்ம வாங்கணும், இப்போ எப்படி நம்ம சீக்வன்ஷியலாக செட்டப்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபியூஷனில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 சொல்லுவோம். ஒன்று வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா யார் சிஇஓ, யார் வந்துட்டு அவருக்கு கீழே இருக்கா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைரார்கி வச்சுருப்போம். 2வது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வச்சுருப்போம். லெட்ஸே இப்போ டாடா குரூப்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ டாடா குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லெட்ஸே டாடா ஸ்டீல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா ஐடி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்ஸே டாடா ரீட்டெயில். ஓகே. ஸோ இந்த 3 டாட்டாவில் நிறையா இருக்குது. பட் நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு இந்த 3 எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 பிஸ்னஸ் இருக்குது. இந்த 3 சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா டாடா குரூப். அப்போ இது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது மோர் தென் இந்த கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு வேற ஒரு கிளாசிஃபிகேஷனாக சொல்ல முடியாதுங்கிறது தான் நமக்கு என்டர்பிரைஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் உங்களுக்கு டாப் லேயர், டாப் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லைன் ஆஃப் பிஸ்னஸ் நான் இப்படி போட்டுருவேன். இது வந்துட்டு ஆரக்கிள் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் டேர்ம். ஸோ பிஸ்னஸ் டேர்ம் சொல்றது வந்துட்டு இப்போ நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். பட் இது பார்த்தீங்கன்னா ஆரக்கிளோட டேர்ம். ஓகேங்களா? ஸோ அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ என்டர்பிரைஸுங்கிறது தான் ஆரக்கிளோட டேர்ம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. லைன் ஆஃப் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா எனக்கு ஸ்டீலுங்கிறது ஒரு பிஸ்னஸ், ஐடிங்கிறது ஒரு பிஸ்னஸ், ரீட்டைலுங்கிறது ஒரு பிஸ்னஸ். எப்படி நம்ம இதை சொல்கிறோம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போ ஸ்டீலுக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கம்பெனி எனக்கு ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு பிஸ்னஸாக அந்த கவர்மெண்ட் ஆர் லெட்ஸ் இந்தியாவில் பண்ணுறேன் அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட்டை நான் இது ஒரு பிஸ்னஸாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ சிமிலர்லி இப்போ நான் வந்துட்டு யூஎஸில் இது ஒரு ஆப்ரேஷன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா யூஎஸோட கவர்மெண்ட்டை வந்துட்டு நான் இதை ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்போது இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீகல் என்டிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு எல்இன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லீகல் என்டிட்டி சொல்கிறோம். அப்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டாட்டாக்கு ஒரு லீகல் என்டிட்டி, அதுக்கப்புறம் ஐடிக்கு ஒன்று, ரீட்டைலுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு 3 லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணுவேன். ஸோ லீகல் என்டிட்டினா சிம்பிள் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்.
இதுதான் லீகல் என்டிட்டின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் இருக்கு. ஸோ லெட்ஸ் சே டாடா ஸ்டீல் இந்தியாவில் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு லெட்ஜர்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. லெட்ஜர்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, நான் நேற்று சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ லேப்டாப் வந்துட்டு 10 வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெக்வஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த லேப்டாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜிஎல் அக்கௌண்ட் வச்சிருப்போம். இந்த ஜிஎல் அக்கௌண்ட் லெட்ஸ் சே 5191. ஸோ இந்த அக்கௌண்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, அசட் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னு வைங்களேன். ஸோ இதுக்கு கீழே நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் புக் பண்ணுவோம். இப்போ இங்க நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்ஜ் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது எதுல சொல்லுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அது ப்ரொக்யூர்மெண்ட் மாடியூல்ல சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே இப்போ இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த லெட்ஜருக்கு தான் பண்ணுவோம். அதாவது இந்த மாடியூலை தவிர மற்றது எல்லாமே சப்லெஜர் மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாடியூல் மட்டும்தான், அதாவது ஜிஎல்னு சொல்லுவாங்க. இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லெட்ஜர். இங்கே தான் எல்லா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேஸில் நம்ம இப்படி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த லெட்ஜருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஜருங்கிறது நான் சொன்ன மாதிரி டோட்டல் இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கே தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வைக்கணும் அப்படின்னா அது இதுக்கு கீழே வரும். ஆர் லெட்ஸ் சே பிஸ்னஸ் யூனிட்னு போகணும். இப்போ பிஸ்னஸ் யூனிட்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட் சென்டர்னு சொல்லுவாங்க இன் சிம்பிளர் டேர்ம். பட் இந்த ப்ராஃபிட் சென்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு பிரான்ச் அண்ணா நகர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த அண்ணா நகர் பிரான்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வாடகை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்ட் ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ், அதாவது அங்கே விற்கிறக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இதுக்கு எனக்கு ஒரு 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுல எக்ஸ்பென்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 30,000. அது இதுல வந்துட்டு சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு லெட்ஸ் சே ஒரு 40,000 ஆயிருக்கு, ஆர் 50,000 ஆயிருக்கு. அப்போ இதுல என்னோட ப்ராஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இதுல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. இதுதான் ப்ராஃபிட். ஓகே. ஸோ இப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட்டுங்கிறத நம்ம இதுதான் சொல்றோம். ஒரு எக்ஸ்பென்ஸ் இல்லாட்டி ஒரு ரெவன்யூ வந்துட்டு நம்ம ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா அந்த பிரான்ச் ஆர் அந்த லொகேஷனை வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் யூனிட்னு சொல்றோம். பட் வேற அந்த இன்வென்ட்ரி யூனிட் இருக்கு இல்லையா, அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் இதுலலாம், ஸோ அதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூலாம் ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மட்டும்தான் அங்கே நடக்கும். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் இருக்காது. ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு லோக்கல் பர்ச்சேஸ் இருக்கும், அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேர்மாக சொல்லுவாங்க. பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சேல்ஸ் நடக்கும். ப்ராபப்ளி இப்போ நீங்கள் ஒரு ஒடிக்கால் டிமார்ட் மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த அண்ணா நகரில் இருக்கிற டிமார்ட்டுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் யூனிட். இதே மாதிரி ப்ராப்ளி வேற லொக்கேஷனில் கூட இருக்கலாம், ஒரு வேளச்சேரியில் ஒரு லொக்கேஷன் இருக்கலாம். அப்போ இது எல்லாமே 2 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இந்த டாடா ஸ்டீலுக்கு கீழே எனக்கு அண்ணா நகரில் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு சோழிங்கநல்லூரில் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு லெட்ஸ் சே அம்பத்தூரில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மட்டும் எடுத்திருக்கேன். அப்போ இந்த 3மே எனக்கு பிஸ்னஸ் யூனிட். ஸோ சிமிலர்லி எனக்கு ஐடிக்கு கீழே வரும், அதுக்கப்புறம் ரீட்டெயிலுக்கு கீழே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு கீழே எனக்கு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் வரும். ஸோ ஏன் எனக்கு இதுக்கு கீழே வருது அப்படின்னா, இப்போ இந்த ஐட்டம் எல்லாம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ரொடியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ இந்த பிஸ்னஸ் யூனிட்ல இருந்தா சேல்ஸ் போகுது. அதே மாதிரி நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா அதுவும் அகைன் இந்த பிஸ்னஸ் யூனிட்ல இருந்து தான் போகும். அதனால இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கீழே வரும், பிஸ்னஸ் யூனிட்டுக்கு கீழே வரும். ஸோ லெட்ஸ் சே சேம் நேம் நான் எடுத்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ
இதுக்கு கீழே அகைன் எனக்கு சப் இன்வென்ட்ரி வரும். இப்போ சப் இன்வென்ட்ரினா என்ன அப்படின்னா, எனக்கு டாடா ஸ்டீலுங்கிற ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. ஸோ இந்த யூனிட்டுக்குள்ள எனக்கு அசம்பிளி இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு மோல்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு பேக்கிங் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி நான் இந்த 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சப் இன்வென்ட்ரியாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, டாப்பில் உங்களுக்கு என்டர்பிரைஸ் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ஜர் ஆர் லீகல் என்டிட்டி இருக்கும். யூஸ்வலி லெட்ஜரில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லீகல் என்டிட்டி அட்டாச் பண்ணுவோம். பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த இது இருக்குது, இதுக்கு கீழே உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற மாதிரி. பட் லெட்ஜருக்கு கீழே லீகல் என்டிட்டி, ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் யூனிட் வரும். இந்த பிஸ்னஸ் யூனிட் கீழே தான் நம்மளோட இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன், இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனுக்கு கீழே சப் இன்வென்ட்ரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சார், இன்வென்டரி கிரியேட் பண்ணனும் அப்படினா பிசினஸ் யூனிட் கன்ஃபார்மா இருக்கணுமா? ஆமா, பிசினஸ் யூனிட் இருக்கணும். ஏன் வந்துட்டு நமக்கு கன்ஃபார்மா அதுல இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் பண்றேன், லெட்ஸ் சே இந்த இன்வென்டரி யூனிட்டுக்கு நான் ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிசினஸ் யூனிட் இருக்கணும். ஏன்னா பிசினஸ் யூனிட்ல தான் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பென்ஸோ இல்லாட்டி ரெவன்யூவோ ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்மளோட ஒர்க் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டமை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான். இப்போ அவங்க வந்துட்டு ஒரு பொருள் தேவைன்னா அவங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாம் புக் பண்ணி நமக்கு இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி நம்ம திருப்பி மேனுஃபேக்சர் பண்ணி பொருளை திருப்பி அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சேல்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால பிஸ்னஸ் யூனிட் நம்ம கிரியேட் பண்ணாதான் நம்மளால இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் செட் பண்ண முடியும். அதனால பிஸ்னஸ் யூனிட் உங்களுக்கு மேண்டேட்டரி. ஓகே சார். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? அப்ப இன்வென்டரியில வந்துட்டு நம்ம இப்ப பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி இன்வென்டரிக்கு தான் போகுங்களா? ஆமா, இன்வென்டரிக்கு தான் வரும். ஓகே ஓகே. ஏன்னா இன்வென்டரின்னு நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, நம்ம கூட்ஸ் எல்லாம் ஒரு லொகேஷன்ல போய் ஸ்டோர் பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இன்வென்டரி ஆர்கனைசேஷன் சொல்றோம். ஸோ அதனால உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு கண்டிப்பாக ஒரு இன்வென்டரி ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கும். இல்லை நீங்கள் டிமார்ட் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் யூனிட் இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட்டை நம்ம சொல்றது வந்துட்டு வேளச்சேரியோட டிமார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிமார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ராப்ளி பின்னாடி இந்த ஸ்டோருக்கு பின்னாடியே, அதாவது இந்த டிமார்ட்டுக்கு பின்னாடியே எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கலாம். ஸோ அதுலேயே நான் இந்த கூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பட் எனக்கு சிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நான் சேல்ஸ் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இது வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் யூனிட். ஸோ இதே லொக்கேஷன்ல எனக்கு பின்னாடி இருக்கு. ஸோ பின்னாடி இருக்கிற இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா ஐட்டம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன சொல்றேன்னா இன்வென்டரி ஆர்கனைசேஷன் சொல்றேன். ஓகே ஓகே. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்டர்பிரைஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொக்யூர்மெண்ட் மாடியூலில் இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த ஐட்டம் வந்துட்டு சிஸ்டமில் இருக்கணும். இது ரெண்டும் எனக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் இதில் நான் ஒரு ஐட்டமை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ப்ரைமரி லெஜர், இந்த மேலே பார்த்தோம் இல்லையா லெஜர்ன்னு சொல்லிட்டு, ஸோ இது கிரியேட் ஆகிடணும். இப்போது இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஃபைனான்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இதுதான் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு மட்டும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐட்டம் அண்ட் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பர்ச்சேசிங்கில் அகைன் உங்களுக்கு செட்டப்ஸ் இருக்கு. பட் பிஃபோர் தட் நம்ம இந்த ரெண்டு இது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம ஆல்ரெடி பிஸ்னஸ் யூனிட்டும் ப்ரைமரி லெஜரும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை இதில் யூஸ் பண்ணி போகிறோம். ஓகே, ஸோ சார் ஆக்சுவலி ஒரு டவுட். ஆக்சுவலி சப் இன்வென்ட்ரி வந்துட்டு கன்ஃபார்மா இருக்கணுமா? பட் இல்லைனாலும் ஓகேவா? இல்ல, சப் இன்வென்ட்ரி மேண்டேட்டரி இல்ல. உங்களுக்கு சப் இன்வென்ட்ரினா என்ன அப்படின்னா ஒரு இன்வென்ட்ரிக்குள்ளேயே உங்களுக்கு தனியா பிரிச்சு இது ஒரு லொகேஷனா நீங்க கேப்சர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க சப் இன்வென்ட்ரி வச்சுக்கலாம். பட் ஒரு சில பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் சொல்றேன், அதாவது இப்போ நீங்க BMW எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் நீங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்னே சொல்ல மாட்டோம், அதை மேனுஃபேக்சரிங் ஹப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு லார்ஜ் ஸ்பேஸ்ல அவங்க பண்ணுவாங்க. அதுல அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப் இன்வென்ட்ரி யூனிட் மேண்டேட்டரியா இருக்கும். பட் நம்மளது பாத்தீங்க அப்படின்னா கேஸ் டு கேஸ் வேரி ஆகும். ஸோ அது மேண்டேட்டரி இல்லை உங்களுக்கு. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஒரே இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனுக்குள்ள உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி இந்த லொகேஷன் டு அந்த லொகேஷன் போகுது, இல்லாட்டி உங்களுக்கு ஏன் பிரைமரிலி சப் இன்வென்ட்ரி வேணும் அப்படின்னா இப்போ ஐட்டம் எங்க இருக்குன்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சப் இன்வென்ட்ரி எடுத்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு நேற்று சொன்னேன் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். சோப் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரா மெட்டீரியல் வந்துட்டு உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். இது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டோரேஜ் யூனிட்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் யூனிட்டை வந்துட்டு நான் ஒரு சப் இன்வென்ட்ரி யூனிட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இந்த ரா மெட்டீரியல் இப்போ இங்க இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு மோல்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரணும். ஏன்னா மோல்டிங் டிபார்ட்மெண்ட்ல தான் ஆக்சுவல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே நடக்குது. ஸோ இங்கேருந்து அகெயின் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப் இன்வென்ட்ரி யூனிட், இது ஒரு சப் இன்வென்ட்ரி யூனிட். அப்போ இங்க எனக்கு ஐட்டம் இருக்கு, இங்கேருந்து ஐட்டம் நான் இங்க மூவ் பண்றேன். அப்போ டிரான்ஸ்ஃபர் டு மோல்டிங் டிபார்ட்மெண்ட். இப்போ எனக்கு தெரியும், இப்போ நான் இந்த சப் இன்வென்ட்ரி யூனிட் வச்சிருக்கனால எனக்கு தெரியும் ஐட்டம் வந்துட்டு இனிஷியலா நான் ஸ்டோரேஜ்ல வச்சிருந்தேன், ஸ்டோரேஜ்ல இருந்து இப்போ நான் இங்க மூவ் பண்ணிட்டேன். இங்கேருந்து எனக்கு ப்ராப்ளி இந்த ஐட்டம் எல்லாம் நான் ப்ராசஸிங் முடிச்சிட்டேன் அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்க கொடுப்பேன்னா பேக்கிங்ல கொடுப்பேன். ஸோ பேக்கிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா எஃப்ஜின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு சப் இன்வென்ட்ரி வச்சிருப்பேன். அப்போ இதுக்கு கீழே இருக்கும் எனக்கு. அப்போ எனக்கு தெரியும் இந்த ஐட்டம் வந்துட்டு எக்ஸாக்டா எங்க இருக்கு, என்ன ப்ராசஸிங்ல இருக்குங்கிறது தெரியும். ஸோ இதே இது எனக்கு வந்துட்டு இப்போ இந்த சப் இன்வென்ட்ரி யூனிட் இல்லை அப்படின்னா எனக்கு என்ன தெரியும்னா இந்த என்டையர் இது இருக்கு இல்லையா, மோல்டிங் இருக்கு, பேக்கேஜிங் இருக்கு, எஃப்ஜி இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் இருக்கு, எல்லாமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவேன். அப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன்ல இருக்குங்கிறது மட்டும் தான் தெரியும். பட் அது மோல்டிங்ல இருக்கா, பேக்கிங்ல இருக்கா, எங்க எக்ஸாக்ட்லி இந்த ஐட்டம் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த டீடைலிங்காக தான் வந்துட்டு நம்ம இந்த சப் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றோம். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி அது மேண்டேட்டரி இல்லை. பட் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்கனைசேஷன் டு டிசைட். ஓகே சார். ஓகே ஓகே, வேற क्वेश्चंस இருக்குங்களா? நோ சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சரு. ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் யூனிட்டும் ப்ரைமரி லெஜரும் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ஒரு யூனிட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்குங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இருக்கும். இல்லை உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா குளோபல் சர்ச்னு சொல்லுவோம். இதை இந்த ரைட் சைட்ல ஒரு நோட் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சர்ச் இருக்கும். இந்த சர்ச்ல போயிட்டு நீங்க இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியலன்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் %INV %ORG, ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதுல இந்த இருக்கு இல்லையா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன்,
ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் ஸ்க்ரீனுக்கு வரும். ஓகே, ஸோ நீங்கள் என்னெல்லாம் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். ஸோ இதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லீகல் என்டிட்டி, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த லீகல் என்டிட்டி. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால இது ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே டாட்டான்னு சொல்லிட்டு ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு லீகல் என்டிட்டி இருக்கு, ஒரு லெட்ஜர் இருக்கு, ஒரு பிஸ்னஸ் யூனிட்டும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை அட்டாச் பண்ணி நம்ம ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் சீ டாட்டா இன்வென்ட்ரி. ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த கோட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் தான். ஓகே, ஐ திங்க் இது ஃபுல்லாக கேப்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நேம், இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனோட அந்த கோட். ஓகேங்களா, ஸோ இப்போ ரெண்டுமே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் யூனிட். இப்போ இந்த கேஸ்ல வந்துட்டு டாட்டான்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் யூனிட் இருக்குன்னு நினைக்கிறேன். டாடா BU1 ஆர் டாடா மோட்டார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட். ஓகேங்களா, ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த லெஜர் வந்துடும். ஸோ எப்படி உங்களுக்கு இந்த லெஜர் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னா, ஃபைனான்ஸில் அவங்க செட்டப் பண்ணும்போது இந்த லெஜரை கீழே இந்த பிஸ்னஸ் யூனிட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரைமரி லெஜர் வந்துடும். பட் லீகல் என்டிட்டி வராது. லீகல் என்டிட்டி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏன் வராது அப்படின்னா, இந்த கேஸில் உங்களுக்கு மல்டிபிள் இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு யூனிட் தான் இருக்குன்னா இதுவுமே உங்களுக்கு டிஃபால்ட் ஆகிடும். பட் இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும், மேனுவலாக கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் சென்டர், ஃபிக்ஸ்ட் அசெட் புக் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் புக் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனில் நீங்கள் அசட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அசட்டுன்னு நம்ம சொல்கிறது வந்துட்டு, இப்போ ஒரு மெஷினரி ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மெஷினரியிலேருந்து நம்ம மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணால் கூட ஸ்டில் இது வந்துட்டு நமக்கு ஒரு அசட்டாக தான் சிஸ்டமில் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் கொடுத்துக்கலாம். பட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸோட ஒரு நம்மளது ப்ரைமரிலி பார்த்தீங்கன்னா இதுதான் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் ஒன்று, அதுக்கப்புறம் எந்த பிஸ்னஸ் யூனிட், எந்த லீகல் என்டிட்டி, இவ்வளோதான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ ஈவன் இந்த அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நமக்கு கேப்சர் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது பேசிக் டீட்டெயில்ஸ் இதுதான் கொடுத்துட்டு, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் பேராமீட்டர்ஸ். ஸோ இதில் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஐட்டம் மாஸ்டருங்கிறது ஒரு விர்ச்சுவல் ஆர்கனைசேஷன். அதாவது இப்போது லெட்ஸ் சே டாட்டாவோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். ஸோ டாட்டா இன்வென்ட்ரி ஆர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் மாஸ்டர் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே எனக்கு ஒரு 3 இன்வென்ட்ரி வருது. ஸோ அண்ணா நகர் டாடா ஸ்டீல், அதுக்கப்புறம் நந்தனம் டாடா ஸ்டீல். ஓகே, அதுக்கப்புறம் லெட்ஸ் சே ஷோலிங்கநல்லூர் டாடா ஸ்டீல். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் ஒரு லொக்கேஷன் இருக்கும். இந்த டாடா அண்ணா நகர்னா அண்ணா நகரில் எங்கே எக்ஸாக்டாக இருக்குங்கிறது ஒரு அட்ரஸ் இருக்கும் எனக்கு. அதே மாதிரி நந்தனத்தில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும். சிமிலர்லி ஷோலிங்கநல்லூர். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்ட் டீட்டெயிலாம் இல்லை. எனக்கு வந்துட்டு இது ஒரு விர்ச்சுவல் ஆர்கனைசேஷன். இது வந்துட்டு நான் எய்தர் பை ஈச் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன், அதாவது அண்ணா நகருக்கு தனியாக ஒரு ஐட்டம் மாஸ்டரும்,
இதுக்கு ஒரு ஐட்டம் மாஸ்டரும் வச்சுக்கலாம், இல்லாட்டி காமனா ஒரு ஐட்டம் மாஸ்டர் எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு அகைன் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் தான். பட் மேஜர்லி நீங்க டிரான்சாக்ஷன் பண்றது பாத்தீங்கன்னா இதுல தான் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் தான் நம்ம இது வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த யூனிட், பட் நம்ம இது டேக் பண்ணணும். ஸோ டேக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணாதான் நம்ம இது கூட டேக் பண்ண முடியும். அப்போது இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த யூனிட், ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நான் இதோட மாஸ்டர் ஆர்கனைசேஷனாக கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணும்போது, ரெண்டாவது இன்வென்ட்ரி யூனிட் கிரியேட் பண்ணும்போது அகைன் நீங்கள் இதையே டேக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கெடியூல்னு இருக்கும். ஸோ ஸ்கெடியூல்னா என்ன அப்படின்னா ஒர்க் டேஸ் தான். அதாவது இந்த யூனிட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அண்ணா நகருங்கிற யூனிட் இருக்கு. ஸோ இந்த யூனிட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஷிஃப்ட் வச்சுக்கலாம். ஸோ ஷிஃப்ட் 1 இருக்கு, அதே மாதிரி ஷிஃப்ட் 2 இருக்கும். ஸோ ஷிஃப்ட் 1 பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே மார்னிங் 8 to ஒரு 3 o'clock வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஷிஃப்ட் வந்துட்டு ப்ராப்ளி 3 o'clock ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 7 o'clock வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 ஷிஃப்ட் இருக்குது. இது நீங்கள் ஒரு கேலண்டராக க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேலண்டராக நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ இது எதுக்கு வந்துட்டு நம்ம கேலண்டராக க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று உங்களுக்கு ஃபெஸ்டிவல் ஸோ லெட்ஸே உங்களுக்கு தீபாவளி வருது. ஸோ தீபாவளியில் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. அப்போது இதெல்லாம் நீங்கள் கிளியராக சிஸ்டமில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் இது கேலண்டராக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது அகைன் நீங்கள் ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 2 உங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது அண்ட் லிமிட்டேஷனும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரே ஷிஃப்டாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி மோர் தென் 2 or 3 or 4 ஷிஃப்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பேஸ்ட் ஆன் தி பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட். ஸோ அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கெடியூல்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கெடியூலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லெட்ஸ் சே 12 hours மண்டே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், பட் ஸ்டாண்டர்டாகவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ 12 hours ஸ்கெடியூல் இருக்குது, அதுக்கப்புறம் 8 hours, அதுக்கப்புறம் 6 hours அந்த மாதிரி இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இந்த டைம் ஜோன், என்ன டைம் ஜோனுங்கிறது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு யூனிட் வந்துட்டு இந்தியாவிலையும் இன்னொரு யூனிட் வந்துட்டு லெட்ஸ் சே சைனாவிலையும் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டைம் ஜோன் எல்லாம் நான் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான், வேறு ஸ்பெசிஃபிக் கண்ட்ரோல் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லொக்கேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ லொக்கேட்டர்னா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த இன்வென்ட்ரி யூனிட் இருக்கு, ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன்ல எக்ஸாக்டா இந்த ஐட்டம் எங்க இருக்கு, இந்த ஐட்டம் ஆர் இந்த பேட்ச் வந்துட்டு எங்க இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக இப்போ நான் வந்துட்டு லொக்கேட்டர் எனேபிள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றேன் அப்படின்னா நான் வந்துட்டு லாட் அண்ட் லொக்கேட்டர் கண்ட்ரோல்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இந்த லொக்கேஷன் எல்லாம் அதில் இன்புட் பண்ணணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வென்ட்ரி இது எல்லாமே ட்ராக் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸாக டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அதை எடுத்துகிட்டு வரணுமா, இல்லை டைனமிக்காக வந்துட்டு சிஸ்டம் ஜென்ரேட், இது எல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் நம்பரிங் தான். ஸோ இண்டிவிஜுவல் ஐட்டமை வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சர்டன் கண்ட்ரோல்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா ஸோ நீங்கள் டைனமிக் என்ட்ரி லொக்கேட்டர் கண்ட்ரோல் கூட கொடுத்துக்கலாம். ஸோ தட் அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் அகெயின் இப்போ உங்களுக்கு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் லெவலில் வேணாம். இது வந்துட்டு நான் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் சப் இன்வென்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா, எனக்கு இன்வென்ட்ரி வேண்டாம் நான் சப் இன்வென்ட்ரி லெவலில் வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் நம்ம சொல்றது வந்துட்டு ஐட்டம் சொல்றோம். ஸோ இப்போ கோகோனட் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த கோகோனட் ஆயில் வந்துட்டு
உங்களுக்கு லெட்ஸ் சே ஒரு 1000 லிட்டர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேரலில் நீங்கள் 1000 லிட்டர்ஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 1000 லிட்டர்ஸ் தான் வந்துட்டு உங்களோட மினிமம் ஆர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு வச்சுருக்கீங்க. இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு நெகட்டிவ் பேலன்ஸில் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனண்ட்னா ஒன்றும் இல்லை, கையிருப்பு, அதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஆனண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஒரிஜினல் ரிசிப்ட் டேட்னா ரிசிப்ட் டேட் நீங்கள் கேப்சர் பண்ணணுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஆர்டர் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போது ஒரு பேட்ச்சில் நீங்கள் ஒரு 1000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த 1000ல் ப்ராப்ளி நீங்கள் ஒரு 600 700 நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அது இந்த ஸ்டாக் அப்படியே இருக்கும். அப்போ நீங்கள் திருப்பி இன்னொரு பேட்ச் உள்ளே வருதுன்னா இது கூட நீங்கள் கிளப் பண்ணி ரீஆர்டர் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது இந்த கண்ட்ரோல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் எல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டு தி பிஸ்னஸ் சினாரியோ தான் உங்களுக்கு வரும். ஸோ நம்மளோட சினாரியோவுக்கு இது வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஐட்டம் கிரியேட் பண்ணும்போது அதில் கொடுப்போம் லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். ஸோ லிஸ்ட் ப்ரைஸ் என்னென்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஐட்டம், அதாவது கோகோனட் ஆயில் லெட்ஸே 1 லிட்டர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 40 or 50 rupees நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 40 or 50 rupees தான் இந்த ஐட்டத்தோட ப்ரைஸுன்னு நம்ம கொடுப்போம். ஏன் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு ரா மெட்டீரியல். அப்போது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்துட்டு ஆல்ரெடி சப்ளையர் கூட, ஏன்னா ரெகுலர் சப்ளையர் இருப்பார். ஸோ அந்த ரெகுலர் சப்ளையர்ல இருந்து தான் நான் இந்த ஐட்டமே வாங்க போகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ப்ரைஸ் எல்லாமே பை டிஃபால்ட் ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து நான் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இப்போது யூஸ் கரண்ட் ஐட்டம் காஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கரண்ட்டாக இந்த பர்டிகுலர் ஐட்டமுக்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்துட்டு நான் இதுலேருந்து சிஸ்டம்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறேன்னா ஸோ அதில் எனக்கு இதெல்லாமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் சிஸ்டம் நான் என்ன ப்ரைஸ் கொடுக்குறோமோ அங்கேருந்து சிஸ்டம் எடுத்துக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் தான். அகெயின் இது உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டா, இல்லாட்டி இது ஜஸ்ட் ஒரு இன்வென்ட்ரி யூனிட்டா, இல்லாட்டி இது மெயின்டெனன்ஸ்க்கு வச்சுக்க போகிறீங்களா. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரர்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம், இன்னொருத்தருக்கு கொடுத்துருவோம். அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி என் ப்ராடக்டாக நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம யூனிட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் மட்டும் பண்ணிப்போம். ஸோ அந்த யூனிட்டாக இது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாட் அண்ட் சீரியல் கண்ட்ரோல். ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் உங்களுக்கு இது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த லெவலில் உங்களுக்கு இந்த லாட் நம்பர்லாம் ஜென்ரேட் ஆகணும், ஐட்டம் லெவல்லையா இல்லாட்டி ஆர்கனைசேஷனா, இல்லை எப்படி உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸாக நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த சீக்வன்ஸில் வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரிஃபெக்ட்ஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் இதுதான் நம்பர்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸே ஒரு ஐட்டம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோப் ஒன்று, மெடமெட் சோப் ஒன்று நான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன். அப்போது ஸோ இங்கே லாட்டு நம்ம சொல்கிறது வந்துட்டு பேட்ச் தான் லாட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போது இந்த லாட்டில் வந்துட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு நான் மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதுக்கு எனக்கு சீக்வன்ஸ் எப்படி வரணும், இந்த பேட்சோட சீக்வன்ஸ் எப்படி வரணும், லெட்ஸே எம்டிஎம்னு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெட்ஸே ஒரு 6 டிஜிட் கொடுத்துருக்கேன். அப்போது 5 zeros 1 இதுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் லாட்டோட சீக்வன்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இதில். அகெயின் இந்த லாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு கீழே இன்னொரு லாட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஸோ இது ஆஸ் அன் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. பட் இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சைல்ட் லாட் கண்ட்ரோல் இல்லாமல் வெறும் லாட் மட்டும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐட்டமோட அந்த சீரியல் நம்பர். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு இப்போ அமேசான்லேருந்து ஒரு ஐட்டம் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த பேட்ச் நேம் ஆர் பேட்ச் நம்பர் ஒன்று வரும், அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் ஒன்று வரும், அது கூடயே உங்களுக்கு பார்கோடு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்கிறது வந்துட்டு அந்த சீரியல் நம்பர். இது வந்துட்டு உங்களுக்கு யூனிக் டு தி பர்டிகுலர் யூனிட் ஆர் யூனிக் டு தி பர்டிகுலர் ஐட்டம் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் சீரியல் நம்பர். ஸோ அகைன் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐட்டம் லெவலில் வச்சுக்கலாம், இல்லாட்டி இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் லெவலில் வச்சுக்கலாம். ஸோ சிமிலர் டு தி லாட் கண்ட்ரோல் இங்கேயும் உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் நம்பர் இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் சீரியல் நம்பர்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணணும்னா எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கிங் ஸ்லிப்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸோ அது ரிலேட்டட் செட்டப்ஸ் தான். ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு பர்ச்சேசிங் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டாடா இன்வென்ட்ரி. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட ஆர்கனைசேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சப் இன்வென்ட்ரி மேண்டேட்டரி கிடையாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரிக் ஸ்டார் சிம்பிள் இருக்கு இல்லையா, இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு மேண்டேட்டரி, இல்லை அப்படின்னா ஆப்ஷனல். ஸோ இந்த சப் இன்வென்ட்ரி ஆப்ஷனல், பட் இது உங்களுக்கு மேண்டேட்டரி. ஸோ இன்கேஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் சப் இன்வென்ட்ரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி வந்து கூட நான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹை லெவல் கிரியேட்டிங் தி இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இதுதான் நமக்கு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேஷன்ல உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருக்கா? No sir. No sir. ஓகே ஓகே. ஸோ இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐட்டம் கிரியேட் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்கள் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐட்டம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ ஐட்டம் கிளாஸ்னா பேசிக்கலி நமக்கு என்ன அப்படின்னா, ஓகே இதுக்கு ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஐட்டம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு ரோல் தேவைப்படும். ஸோ ரோல் பேர் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேட்டா ஸ்டூவர்ட். இதுதான் உங்களோட ரோல் நேம் ஐட்டம் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூசர், ஸோ இதுதான் நம்ம லாகின் பண்ணிடுற யூசர். ஓகேங்களா? ஸோ நான் இதில் எடிட் போயிட்டு இதில் ஆட் ரோல் கொடுத்தேன் அப்படின்னா ப்ராடக்ட் டேட்டா ஸ்டூவர்ட் இதுதான் ரோல் நேம். ஸோ இந்த ரோல் ஆட் பண்ணிவிட்டு ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்வென்ட்ரி ஐ மீன் தி ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ சிமிலர்லி சேம் ஆப்ஷன் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். ஓகே, ட்ரை டு ஓப்பன். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த லேர்னிங் கைடுன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடியூல் இருக்கும். ஸோ அதுலேருந்து வருது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ரோல் கொடுத்தது வந்துட்டு அசைன் ஆயிருக்கு. ஸோ ப்ராப்ளி ஒரு இன்வென்ட்ரி யூனிட் மட்டும் அசைன் பண்ணோம். நம்ம இன்வென்ட்ரி யூனிட் மட்டும் அசைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதில் போகணும் அப்படின்னா சர்ச்சில் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ். ஓகே, ஸோ இதில் ராஜுங்கிறது யூசர் நேமு, அதுக்கப்புறம்
ப்ராடக்ட் டேட்டா ஸ்டோர். இதுல நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு டாடா. ஓகே, ஸோ ஃபார் சைட் நான் கிரியேட் பண்ண இன்னொரு யூனிட் நேமும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரோல் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த ரோல் வந்துட்டு உங்களுக்கு எஃபர்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ்ல நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். அதாவது அந்த இனிஷியல் யூசர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் யூசர் அண்ட் ரோல் சிங்க்ரனைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெடியூல் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். இதை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிங்க்ரனைசேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் போயிட்டு இதில் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் போனோம் அப்படின்னா இந்த நோட் ஐக்கன் இருக்கு இல்லையா? ஸோ அகெயின் இந்த நோட் ஐக்கன் தான். ஓகேங்களா? ஸோ இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஐட்டம் கேட்லாக். ஸோ இப்போ நான் மேனேஜ் கேட்லாக் போனோம் அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ கேட்லாக்னா என்ன எக்ஸாக்ட்லி அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு லேப்டாப் இருக்கு, அதுக்கப்புறம் சோப் இருக்கு, அதுக்கப்புறம் let's say what else? Okay, let's say masala powder, something like curry masala or something. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பென்ஸ் ஐட்டம். இப்போ இந்த லேப்டாப் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அசட் ஐட்டம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜி சேல்ஸ் ஐட்டம் இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜி மசாலா ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரிஸ்னா ஷார்ட் டேர்ம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நான் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது எந்த கேட்டகரியில் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எது வந்துட்டு பெட்டராக பர்ஃபார்ம் ஆகிருக்கு, ஸோ இதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு சில கேட்டகரைசேஷன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இப்போது இந்த கேஸில் இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு கேட்டலாகுன்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். ஸோ இந்த கேட்டலாகுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணும், விச் மீன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் கேட்டகரிஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேட்டலாகுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பை டிஃபைன்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு புது என்வரன்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இது எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் பிளாங்காக இருக்கும். பட் இது ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கிறதுனால இது வந்துட்டு டிஃபைன் ஆகிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஏரியான்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ ஃபங்க்ஷனல் ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மாடியூல் கீழே நீங்கள் ஒரு செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஐட்டம் இந்த மாடியூல் கீழே வரணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வரோம் இல்லையா? அதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் ஏரியான்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்வென்ட்ரி கீழே பண்ணலாம், இல்லாட்டி பர்ச்சேசிங் கீழே பண்ணலாம், இல்லாட்டி சர்வீஸ் மாடியூல் கூட இருக்குது, இது பர்ச்சேசிங் இதுக்கு கீழே நீங்கள் பண்ணலாம். ஆர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் கீழே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் அது கேட்டகரைசேஷன் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனல் கேட்டலாக் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு தடவை உங்களால் பண்ண முடியாது. இப்போ நான் பர்ச்சேசிங் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அலோவ் பண்ணாது. ஏன் அலோவ் பண்ணாது அப்படின்னா சின்ஸ் இது டெஸ்ட் என்வரன்மெண்ட்டுங்கிறதுனால ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால சிஸ்டம் அலோவ் பண்ணாது. இங்கே பார்த்தீங்கன்னா கேட்லாக் பர்ச்சேசிங் இஸ் ஆல்ரெடி அசைன் டு தி ஃபங்க்ஷனல் ஏரியா. அதனால் நான் இது ஃபங்க்ஷனல் ஏரியா இல்லாமல் கிரியேட் பண்ணலாம், ஏன்னா மற்ற ஐட்டம்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதனால. ஓகே, ஸோ இப்போது ஒரு கேட்லாக் நான் கிரியேட் பண்ணுறேன், மெடிமெக்ஸ்ன்னு சொல்லிட்டு
ஒரு கேட்லாக் நான் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் ஆர் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் நம்ம பார்த்த அந்த ஐட்டம் மாஸ்டர் பார்த்தோம் இல்லையா இந்த இதில். ஸோ இங்கே மாஸ்டர்னா இதுதான், இந்த வெர்ச்சுவல் யூனிட் ஒன்று சொன்னோம் இல்லையா அது. அதே இது உங்களுக்கு ஆர்கனைசேஷன் அப்படின்னா இந்த இன்வென்ட்ரி யூனிட் தான் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் மாஸ்டரில் ஆசிட்டஸ் விட்டுறேன். அதே மாதிரி இந்த டேட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணிங்கன்னா சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் லெவல் கேட்டகரிஸ் அப்படின்னா உங்களுக்கு சைல்டு வேல்யூஸ், அதுதான் வந்துட்டு லீஃப் லெவல் கேட்டகரிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ சைல்டு கேட்டகரிஸ் அதாவது லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் எனேபிள் ஆகிருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் ஐட்டம் கேட்லாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்துட்டு எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் மல்டிபிள் கேட்லாக்ஸ் வந்துட்டு எப்போ யூஸ் பண்ணுவீங்க, இல்லை எதுக்காக மல்டிபிள் கேட்லாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, லெட்ஸே நம்ம இந்தியா சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி டேக்ஸஸ் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஹச்எஸ்என் கோட்ஸ், ஹச்எஸ்என் கோடை வச்சு தான் நம்ம ஜென்ரேட் பண்ணோம். இப்போது சிஸ்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபைனான்ஸ் டீம் வந்துட்டு டேக்ஸ் ரூல்னு சொல்லிட்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த டேக்ஸ் ரூல் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் கேட்டகரிஸ் தான் அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்துட்டு நம்ம கொடுத்துருக்குற இந்த கிளாசிஃபிகேஷனை வச்சு பண்ண முடியாது. அதாவது அசட் ஐட்டமோ இல்லாட்டி இதை வச்சோ அவங்க பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ அசட் ஐட்டம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் எதெல்லாம் அசட் ஐட்டம்னு எடுத்துப்பேன் அப்படின்னா மெஷினரி நான் அசட் ஐட்டம்னு எடுத்துப்பேன், லேப்டாப் அசட் ஐட்டம்னு எடுத்துப்பேன், அதே மாதிரி ஃபர்னிச்சரும் நான் அசட் ஐட்டம் எடுத்துப்பேன். ஓகேங்களா, ஸோ எனக்கு இந்த மெஷினரிக்கு 18%, லேப்டாப்புக்கு 12%. ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், மேபி தி பர்சன்டேஜ் வந்துட்டு வேரி ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு 18% அண்ட் 12% இருக்குது அப்படின்னா இது எதை பேஸ் பண்ணி வரோம்னா இந்த ஹெச்எஸ்என் கோட். அப்போது இந்த ஹெச்எஸ்என் கோட் வந்துட்டு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ஐட்டம் கேட்டகரி. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வித்தவுட் ஃபங்க்ஷனல் ஏரியா ஹெச்எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் கேட்டகரி ஆர் கேட்லாக் ஹெச்எஸ்என் சொல்லிட்டு ஒரு கேட்லாக் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு கீழே லெட்ஸே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்எஸ்என் கோட் இருக்கு எனக்கு. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்டகரிக்குள்ளே கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ இந்த கேட்லாக் எடுத்துகிட்டு போய் அகைன் நான் ஐட்டம்லாம் அட்டாச் பண்ணிடுவேன். சோப்புன்னு சொல்லிட்டு சோப் ஆர் மெஷினரின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த மெஷினரிக்கு அகெயின்ஸ்டாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஹெச்எஸ்என் கோடுன்னு அட்டாச் பண்ணிடுவேன். அப்போது ஃபைனான்ஸில் அவங்க ரூல் எழுதும்போது இந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த ரேட் எடுத்துக்கணும்னு எழுதிடுவாங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு மல்டிபிள் அசைன்மெண்ட்ஸ் கூட தேவைப்படும் ஒரு சில கேசஸில். ஓகே, ஸோ இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேட்லாக் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட கேட்லாக். இப்போ இதுக்கு கீழே நீங்கள் கேட்டகரிஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு கீழே லெட்ஸே நான் ஒரு சாண்டல் சோப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது ஒன்று பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு கீழே மெடுமெட்ஸுக்கு கீழே இன்னொரு இது கூட கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 2 கேட்டகரியாக நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப்போது நான் எய்தர் சாண்டல் சோப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி சோப்புக்கு அட்டாச் பண்ணலாம், இல்லாட்டி ஆயுர்வேதிக் சோப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரிக்கு கீழே அட்டாச் பண்ணலாம். இப்போ நான் ஐட்டம் வந்துட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இங்கே நான் டைரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இதை சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு ஐட்டம் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐட்டமுக்கு இந்த கேட்டகரி நான் அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? No sir, doubt. ஓகேங்க. No sir. ஓகே, ஃபைன்.
ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ ஐட்டம் கிளாஸ்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போது நான் ஒரு ஐட்டம், அதாவது நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கேன், சோப் ஒன்று நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த சோப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இந்த சோப் வந்துட்டு என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, இல்லாட்டி இந்த சோப் வந்துட்டு நான் என்னோட இன்வென்ட்ரியில் ஸ்டோர் பண்ண முடியுமா, இல்லாட்டி இந்த ஐட்டம் வந்துட்டு என்னால் சேல்ஸ் பண்ண முடியுமா, இல்லை இது வந்துட்டு எனக்கு காஸ்ட் பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐட்டம் கிளாஸ். அப்போது இந்த ஐட்டம் கிளாஸை வச்சு நான் இந்த ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதை வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, இன்வென்ட்ரியில் வச்சுக்க முடியுமா, இது எல்லாமே இதுலேருந்தே வந்துடும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் டைம் செட்டப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா யூசர் இந்த ஐட்டம் கிளாஸ் மட்டும் செலக்ட் பண்ணார் அப்படின்னா ஐட்டம் அவங்களுக்கு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் பர்பஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போயிட்டு ஒரு ஐட்டம் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் ஆப்ஷன் மேனேஜ் ஐட்டம் கிளாஸ். ஸோ இதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரக்கிளோட ஸ்டாண்டர்ட் ஐட்டம் கிளாஸ் ரூட் ஐட்டம் கிளாஸ்ன்னு இருக்கும். இப்போது ஆன் டாப் ஆஃப் திஸ் ரூட் மாதிரி இன்னொன்று கிரியேட் பண்ண முடியுமானா கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரூட்டுக்கு கீழே நீங்கள் மல்டிபிள் ஐட்டம் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், பட் இதை ஓவர் ரைட் பண்ணி உங்களால் பண்ண முடியாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஜஸ்ட் ஆட் கொடுத்தா கூட எனக்கு இந்த ரூட்டுக்கு கீழே வர்ற இந்த ஐட்டம் கிளாஸ் தான் காட்டும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சோப் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் சேவ் அண்ட் ஆட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் இந்த ஐட்டம் கிளாஸை செலக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது எல்லாமே டிஃபால்ட் ஆகிடும். ஓகே, ஸோ சிமிலர்லி இப்போ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் கிளாஸ் உங்களுக்கு டிஃபால்ட் ஆகணும்னா நீங்கள் இந்த டிஃபால்ட் ஐட்டம் கிளாஸ் இருக்கு இல்லையா, இது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் ப்ரைமரிலி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு என்னோட அசோசியேஷன். ஸோ நான் வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு சிஸ்டமில் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எனக்கு டெலீட்டு, ரீட், அப்டேட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே வரும். இப்போ இதில் ஆட், ஸோ இதில் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கனால உங்களுக்கு இதில் காட்டாது. பட் இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ லெட்ஸ் சே குரூப் இல்லாமல் பை பர்சன் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா. ஸோ இந்த பர்சனுக்கு மட்டும்தான் சரி ராஜு. ஸோ இதுதான் நம்மளோட யூசர் நேம். ஓகே, ஸோ இப்போ பர்சன், ஸோ இதை நீங்கள் ரோல் கொடுத்துக்கலாம். ரோல்னால் நீங்கள் குரூப் இல்லாட்டி பர்சன் இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கு மட்டும். ஸோ இந்த கேஸில் இந்த பர்சன் மட்டும்தான் ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறாருங்கிறனால நம்ம இது கொடுத்துருக்கோம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் குரூப் கொடுத்துக்கலாம். அந்த ரோல் யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே பண்ணிக்கலாங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ நம்பர் ஆஃப் கவுண்ட்டை வச்சு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம், குரூப்பா இல்லாட்டி பர்சனான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த என்டிட்டிக்கு உங்களுக்கு இது வேணும் அப்படிங்கிறது நீங்கள் இதில் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த 001. ஸோ இந்த ரெண்டுமே நான் இதுக்கு கொடுத்துறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 001. ஸோ இந்த யூனிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷனில் போயிட்டு
நான் சர்ச் கொடுத்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்னன்னா உங்களுக்கு பேசிக்லி இந்த ப்ரிவிலேஜ் தான். ஸோ நான் எடிட் பண்ண முடியுமா, அப்டேட் பண்ண முடியுமா ஒரு ஐட்டம் கிரியேட் ஆனதுக்கப்புறம், அதுதான். ஸோ இந்த கேஸில் நான் ரெண்டுமே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கேன். அதுதான் வந்துட்டு இதில் கீழே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஐட்டம் கிளாஸ் வந்துட்டு சேவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அது போக உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த பேஜஸ், ஆட்ரிபியூட்டு, லைஃப் சைக்கிள், இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி இது ஒன்று. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐட்டம் மேனேஜ்மெண்ட், இதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ நம்பர் நீங்கள் எப்படி ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம சொல்கிற நம்பர் வந்துட்டு ஐட்டம் நம்பர். அதாவது நம்ம ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நம்பர், ஸோ பேரண்ட்லேருந்து வரணுமா, பேரண்ட்லேருந்து வரணும்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேஸில் ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டு கீழே என்ன நம்பர் ஜென்ரேஷன் கொடுத்துருக்குமோ அதை எடுத்துக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்துட்டு சீக்வன்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் யூனிக்காக கொடுக்கணும், இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக கொடுக்க போகிறீங்கன்னா யூசர் டிஃபைன் கொடுத்துக்கலாம். இல்லை சிஸ்டமே ஜென்ரேட் பண்ணால் சீக்வன்ஸ் ஜென்ரேட்டட், இல்லாட்டி ஒரு ரூலை வச்சு எழுதணும்னா நீங்கள் இது கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸில் நான் அந்த ரூட்லேருந்து இந்த கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கணும்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அகெயின் யூசர் டிஃபைன்டு நீங்கள் கொடுக்கணுன்னா இது கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ யூஸ்வலி அது யூசர் டிஃபைன் தான், பட் ஸ்டில் நான் வந்துட்டு பேரண்ட்லேருந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இது ஒன்று. அதுக்கப்புறம் புது ஐட்டம் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐட்டம் க்ரியேட் பண்ணணுன்னா அது நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இது அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிஸ்னஸ். ஏன்னா ஒரு சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ரூவலுக்கு அப்புறம்லாம் ஐட்டம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் யூஸ்வலாக அவங்க இந்த ஆப்ஷனே எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ சிமிலர்லி நீங்கள் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம், அதுதான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இதில் இருக்கும். பேசிக்லி இப்போ இந்த ஐட்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஐட்டமோட அந்த ப்ரௌசர் அண்ட் ஐட்டம் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த FAQ அண்ட் ப்ரௌசர் இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான் கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? ஸோ நமக்கு ப்ரைமரிலி பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கீ இன்ஃபர்மேஷனாக நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் நேம் வந்துட்டு ஸோ ப்ராடக்ட்ஸ்ன்னு கொடுத்துருவேன். அண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் இங்கேயும் நான் ரெண்டுமே கொடுக்குறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இப்போது க்ரியேட் பண்ணோம் இல்லையா அதுக்கு கொடுத்துட்றேன். டாட்டா இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது நீங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணணும்னா நீங்கள் டிஃபால்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். பட் நான் இப்போதைக்கு வித்தவுட் டிஃபால்ட்டே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு யூனிட் ஆஃப் மெஷர். ஸோ இப்போ யூனிட் ஆஃப் மெஷர்னால் உங்களுக்கு என்ன அப்படின்னா எனக்கு இந்த குவான்டிட்டி ஈச் அப்படின்னா ஒரு பொருள், இல்லை பாட்ஸ் அப்படின்னா அதுவும் ஒரு பொருள் தான் சொல்லுவோம். பட் இது உங்களுக்கு எப்படி வேணுங்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். அதாவது லெட்ஸ் சே டேக் தி சோப் as an எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ நம்ம சோப்புன்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக பேச மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பாட்ஸ் தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போது ஒரு பாட்ஸுக்குள்ளே லெட்ஸ் சே ஒரு 50 சோப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த 50 சோப் சேர்ந்தது தான் ஒரு பாட்ஸ். அதாவது சோப்போட ஒரு பாட்ஸ் வந்துட்டு 50. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இப்போது எனக்கு இந்த கன்வர்ஷன் இருந்தால் தான் என்னால் எடுத்துகிட்டு போட முடியும். ஸோ கன்வர்ஷன்லாம் நம்ம இன்வென்ட்ரி மாடியூல் பார்க்கும்போது செப்பரேட்டாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த இன்வென்ட்ரி ஐட்டம் கிரியேஷன், ஐட்டம் கிளாஸ் அண்ட் இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் இது மட்டும் நமக்கு அகெயின் நம்ம இன்வென்ட்ரியில் ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா we can see, பட் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது ஐ மீன் உங்களுக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஆல்ரெடி பார்த்துட்டுமேங்கிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அதனால இன்வென்ட்ரி செஷன் வரும்போது இந்த இது மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? பட் இந்த யூனிட் ஆஃப் மெஷர் கன்வர்ஷன் இதெல்லாமே நம்ம அதில் பார்ப்போம். ஏன்னா அதில் என்ன கொடுப்போம் அப்படின்னா, இது ஒரு யூனிட் ஆஃப் மெஷர் அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு சைல்டு ஒரு யூனிட் ஆஃப் மெஷர் இருக்கும். அப்போ ஒரு டப்பால எவ்வளோ இருக்கணுங்கிறது நம்ம அதில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் யூனிட் ஆஃப் மெஷர் கன்வர்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிரைமரி யூனிட் ஆஃப் மெஷர் ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்டரி யூனிட் ஆஃப் மெஷர் ஒன்று வரும். ஸோ அது எதுக்கு அப்படின்னா செகண்டரி அப்படின்னா ஈச், ஏன்னா இதுல ஈச் ஆர் பீஸ்ன்னு சொல்லலாம். இந்த கேஸ்ல எக்ஸாக்ட் வேர்ட் பீஸ் தான் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ ஒரு பீஸ் வந்துட்டு நம்ம கொடுக்க போறோமா இல்லை ஒரு பாட்ஸ் வந்துட்டு சேல் பண்ண போறோமா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இங்க பிரைமரி அண்ட் செகண்டரி வரும். நான் சொன்ன மாதிரி கன்வர்ஷன் இருக்குன்னா நீங்க கன்வர்ஷன் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கேஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு யூனிட் ஆஃப் மெஷர் வந்துட்டு இங்க கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்னேன் அந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த இன்வென்ட்ரியில வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியுமா இன்வென்ட்ரியில வச்சு. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இதுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்ச்சேசிங் எடுத்துக்கிறேன், ஆர் ஃபர்ஸ்ட் இன்வென்ட்ரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்வென்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்வென்ட்ரி ஐட்டமாக என்னால் கிரியேட் பண்ணிக்க முடியுமா, அது எஸ் கொடுத்துறேன். இந்த இன்வென்ட்ரி வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா, எஸ்ன்னு கொடுத்துறேன். டிரான்சாக்ஷன்னா உங்களுக்கு ஒரு மிஸ்லேனியஸ் ரிசிப்டோ இல்லாட்டி ஒரு யூனிட் டு யூனிட் டிரான்ஸ்ஃபரோ அது நீங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இது. ஸோ இந்த ரிசர்வேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மினிமம் குவான்டிட்டி எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் ஸ்டோரேஜோட ஸ்டேட்டஸ் அப்பப்போ செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட ரிவிஷன் கண்ட்ரோல்ஸ் இதெல்லாமே வரும். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி ஐட்டம் ஒன்று இது ஸ்டாக்ல இருக்கணும், டிரான்சாக்ஷன் என்னால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லாட்டும் சீரியலும் வந்தது. ஸோ அதில் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்தது. ஒன்று வந்துட்டு இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷனில் வைக்கிறது, இன்னொன்று வந்துட்டு ஐட்டமில் வைக்கிறது. ஸோ ஆர்கனைசேஷனுங்கிறது அங்கே நம்ம கொடுத்தது தான், பட் இது ஐட்டமில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது இதுதான். ஸோ இதில் இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் அந்த லாட் வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ லாட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அகெயின் அதோட ரிலேட்டட் செட்டப்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், அதாவது ஷெல்ஃப் லைஃப். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 டேஸோ இல்லாட்டி 50 டேஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அந்த ஷெல்ஃப் லைஃப் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ சைல்ட் லாட்டுங்கிறது அதே ஆப்ஷன்ஸ் தான் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான். அதே மாதிரி சீரியல் நம்பரையும் அதே ஆப்ஷன்ஸ் தான் நம்ம அங்கே பார்த்தது தான். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிள் கவுண்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது மினிமேக்ஸ் பிளானிங்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்போம். மினிமேக்ஸ் பிளானிங்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ மினிமம் குவான்டிட்டி எனக்கு கண்டிப்பாக இருக்கணும், அதே டைம் எனக்கு மேக்ஸிமம் இதுக்கு மேலே போக முடியாது. ஏன் வந்துட்டு மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சொல்கிறோம் அப்படின்னா மினிமமாக இருந்தால் தான் என்னால் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும். அட் த சேம் டைம் என்னோட இன்வென்ட்ரிக்கு இவ்வளோதான் ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கும். இந்த லிமிட்டுக்கு மேலே என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுதான் உங்களுக்கு சைக்கிள் கவுண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்க, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லொக்கேட்டர்ஸ்னால் அந்த செல்ஃப் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு எந்த செல்ஃபில் இருக்குது எந்த ரேக்கில் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் உங்களுக்கு லொக்கேட் கண்ட்ரோல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ட்ரிவன் சப்ளை செயின் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இருக்குது. எப்படி நமக்கு ஃபைனான்ஸ் மாடியூல் இருக்கோ அதே மாதிரி ப்ராஜெக்ட் அக்கௌண்டிங்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அந்த மாடியூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க. லெட்ஸே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பர்ச்சேசிங் அதுக்கப்புறம் சேல்ஸ் இதெல்லாமே இருக்கும். இப்போ அந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் செலவாயிருக்கு, அந்த காஸ்ட்ல இவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அப்போ நம்மளோட நெட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதில் நம்ம இங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம் இந்த ஐட்டம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளது. ஸோ இப்போ நான் பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறதுனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு.
ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ட்ரிவன் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் டைப்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மாடியூலில் கிரியேட் பண்ண இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களோட இன்வென்ட்ரி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ச்சேசிங். ஸோ பர்ச்சேசிங்கில் பார்த்தீங்கன்னா அகைன் இந்த ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கப்புறம் அப்ரூவ்ட் சப்ளையர்னா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் ஒரு சப்ளையர் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சப்ளையர்கிட்ட மட்டும் தான் வாங்குறீங்களா, இல்லை ஒரு அவர்கிட்ட லெட்ஸே அவரால் 100 குவான்டிட்டிஸ் டெலிவர் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு சப்ளையர்கிட்ட வாங்க முடியுமா, அதுதான் இந்த ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேசபிள், இது ரெண்டும் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன். டாக்குமெண்ட் நீங்கள் நம்ம சொல்கிறது வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர், அதை நம்மளால் அப்டேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் டேக்ஸ் இருக்கா இல்லையா, இப்போ இந்தியா சினாரியோக்கு ஜிஎஸ்டி வரும் அப்படின்னா நீங்கள் இதில் கொடுத்துடலாம், எஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் கோட் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெகோசியேஷன்னா உங்களுக்கு லெட்ஸ் இப்போ நீங்கள் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெல் வேணுமா இல்லாட்டி ஆப்பிள் வேணுமா இல்லாட்டி உங்களுக்கு லெனோவா வேணுமா, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சப்ளையர்லேருந்து டிஃப்ரெண்ட் கோட்ஸ் வாங்குவோம். ஸோ அந்த கோட்ஸ் எல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நெகோசியேஷன் இது எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு ஃபைனலாக ஒரு சப்ளையருக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் டிஃபால்ட் பையர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இது நீங்கள் இன்கேஸ் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். நம்ம செட்டப் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க இல்லையா, அது இதுதான். லிஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னா இந்த பொருள் எவ்வளோக்கு நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் இது எல்லாமே ஆப்ஷனலாக நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் இது லிஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் எப்படி நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம். டைரக்ட்னா உங்களுக்கு ஐட்டம் உள்ளே வருது, வந்த உடனே நீங்கள் இன்வென்ட்ரிக்கு மூவ் பண்ணிடுறீங்க, அதுதான் டைரக்ட். அதே இது ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி அதுக்கப்புறம் டெலிவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணுவீங்க, அது வந்துட்டு ஸ்டாண்டர்ட். இதே இது இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா நமக்கு குவாலிட்டி செக்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருப்பாங்க, கியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்க செக் பண்ணி அவங்க ரிப்போர்ட்லாம் கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃபைனலாக இந்த ஐட்டம் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அனுப்புவோம், அதை வச்சு தான் இன்வாய்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இன்கேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இதுலேயே நீங்கள் கொடுத்ததுனா கூட கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபைனான்ஸோட ரிலேட்டட் ஆப்ஷன்ஸு. அதாவது 2வேனா உங்களுக்கு பிஓ, அதாவது எந்த டாக்குமெண்ட் கூட மேட்ச் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணுறோங்கிறது தான். ஓகே. ஸோ 2வேனா பர்ச்சேஸ் ஆர்டர், 3வேனா ரிசிப்ட், 4வேனா இந்த இன்ஸ்பெக்ஷன். இதே தான் நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இதே தான் உங்களுக்கு இங்கே வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ் தான். உங்களுக்கு இன்கேஸ் ரிசிப்ட் எர்லியராக வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, லேட்டாக வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, ஸோ இதெல்லாம் தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ சேல்ஸ் அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் அகெயின் இதில் சிமிலர்லி நம்ம கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தோம்னா தான் நம்மளால சேல்ஸ் ஆர்டரில் இந்த பர்டிகுலர் ஐட்டம் எடுக்க முடியும். ஓகே. அண்ட் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்சிங் அந்த சார்ஜஸ் இது எல்லாமே. ஸோ இன்டர்னலி ட்ரான்ஸ்ஃபரபுளா அப்படின்னா நீங்கள் இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மீனிங் ஒரு என்டிட்டிலேருந்து இன்னொரு என்டிட்டி. ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இது அகைன் நம்ம ஆர்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ மற்றது எல்லாமே உங்களுக்கு அதர் மாடியூல்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதனால் நான் இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சோப் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் போயிட்டு இதில் வந்துட்டு ஒரு ஐட்டம் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்